அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக விநியோகிக்கப்படும் குடிநீரின் தரத்தை பரிசோதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. குடிநீரின் தரத்தை உறுதி செய்ய சுகாதார ஆய்வாளர்களுக்கு பொது சுகாதாரத்துறை தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பருவநிலை மாறிவரும் சூழலில் தொற்று நோய்களை கட்டுப்படுத்தும் வகையில் இவ்வாறாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். தமிழகத்தில் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருக்கிறது. அதே போல பருவநிலை மாற்றம் என்பது தொடர்ச்சியாக மாறி வரக்கூடிய நிலையில் தொற்றா நோய்களுக்கும் அதே போல தொற்று நோய்களையும் கட்டுப்படுத்துவதற்காக குடிநீர் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை தற்பொழுது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக விநியோகிக்கப்படும் குடிநீர் தரத்தை பரிசோதிக்க வேண்டும் என்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் குடிநீர் என்பது விநியோகம் செய்யப்படுகிறதோ அந்தந்த அலுவலர்களுக்கு சுகாதாரத்துறை சார்பாக உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஊரக பகுதிகளில் கழிவுநீரில் கலந்திருக்கக்கூடிய குடிநீர் உள்ளிட்டவைகளை எவ்வாறு கலக்கிறது என்பது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இதுபோன்ற குடிநீரை பயன்படுத்தினால் வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்டவைகள் ஏற்படுவதாகவும் ஏற்கனவே 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் தெரிவித்திருப்பதாகவும் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் பல ஆண்டுகளுக்கு முன்னாக போடப்பட்டிருக்கக்கூடிய குழாய்களின் கசிவு அதே போல உடைவு ஏற்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான ஆய்வுகள் என்பது குடிநீர் மற்றும் வழங்கல் துறை சார்பாக எடுக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் இது தொடர்பாக தொடர்ச்சியாக பொதுமக்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக வழங்கப்பட்டு வரக்கூடிய குடிநீர் மாதந்தோறும் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை கூடிய அலுவலர்களுக்கு உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. மேலும் மழைக்காலங்களில் தொற்றா நோய்கள் மற்றும் பூச்சிகளால் ஏற்படக்கூடிய நோய்களை தடுப்பது உள்ளிட்ட நடவடிக்கையும் முன்னெச்சரிக்கையாகவே எடுக்க வேண்டும் என்றும் மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் கட்டமைப்புகள் சீராக இருப்பது என்பதை உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் என்றும் குடிநீர் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த நோய்களுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் குளோரினை முறையாக பயன்படுத்துவது அதே போல வீடு வீடாக விநியோகிக்கப்படும் குடிநீரை ஆய்வு மேற்கொள்வது உள்ளிட்ட பணிகளை உள்ளாட்சி அமைப்புகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதன் மாதிரிகளை எடுத்து பரிசோதனைக்கு என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, மஞ்சக்காமாலை உள்ளிட்ட நோய்கள் தென்பட்டால் உடனடியாக பொது சுகாதாரத்துறை அமைப்புகளுக்கு தகவல் என்பது தெரிவிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் பொழுது காய்ச்சிய நீரை மட்டுமே பருகும்படியும் அறிவுறுத்தப்பட வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை அமைப்புகளுக்கு தற்பொழுது பொது சுகாதாரத்துறை ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.